அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப மாதமாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் இது. நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு க்ளூ வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மெத்தட் தான் செட் ஆச்சு. இந்த மெத்தட் பண்ணுறப்போ தான் ஈஸியாகவும் இருந்துச்சு. 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து கேமலினோட இந்த ஆஃபீஸ் க்ளூ சொல்லுவாங்கள்ல, அந்த க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் கேட்டு பார்த்தேன். ஆனால் இங்கே எதுவுமே இந்த மாதிரி பழைய க்ளூ வந்து இப்போ விற்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் அதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணது வந்து ஃபெவிகம். இந்த ஃபெவிகம் வந்து ஈஸியாக நம்ம பக்கத்து கடையிலே வாங்கிடலாம். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் இன்றைக்கி ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது செய்கிறதுக்காக ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாத பவுலாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது அதில் நான் இந்த கேம்லின் க்ளூ எடுத்து ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்லைம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரே ஸ்பூனே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு வரும். இந்த கேம்லின் க்ளூலேயே ப்ரௌன் கலரில் ஒரு க்ளூ இருக்கும், அதை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஒயிட்டாக இருக்கிற இந்த க்ளூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் 4 ஸ்பூன் க்ளூ எடுத்து நான் அந்த பவுலில் ஊற்றிக்கிறேன். அந்த ஸ்பூனில் இருக்கிற க்ளூவெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோ இல்லை ஏதோ ஒரு குச்சி மாதிரி வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனை ஓரமாக வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறமா அந்த ஸ்பூனை திரும்ப யூஸ் பண்ணுவோம். இப்போது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு ரெட் கலர் மாதிரி இருக்கிற ஒரு கலர் எடுத்துக்கிறேன். அந்த கேம்லின், இது வந்து கேம்லின் பசைன்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நிறைய இந்த க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. அந்த பசையை போட்டதுக்கப்புறமா அதில் நீங்கள் கலரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க கலர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ்க்காக இந்த கோல்டன் கலரில் இருக்கிற அந்த கிளிட்டர் பேப்பர் மாதிரி இருக்கும், அது எனக்கு என்ன பேருன்னு சரியாக தெரியல, அதை நான் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் உண்மையான கிளிட்டர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது சின்ன மெட்டீரியல் கூட இதில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா அந்த ஸ்பூனில் ஃபெவிகம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க, வேறு எந்த க்ளூவும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபெவிகம் வந்து நான் இப்போது அந்த அதே யூஸ் பண்ண ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். அதுலேயே 2 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபெவிகம் வந்து நமக்கு நார்மலாக பக்கத்தில் இருக்க கடையிலேயே கிடைக்கும். நான் அதை 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஜெல்லி மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம கேம்லின் க்ளூவை வந்து பேஸாகவும் இந்த ஃபெவிகம் வந்து ஆக்டிவேட்டராகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது 2 ஸ்பூன் யூஸ் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நான் இன்னும் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த க்ரீன் கலர் ஃபெவிகம் தீந்து போயிடுச்சுன்றதுனால இந்த எல்லோ கலர் ஃபெவிகம் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3வது ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ஒரேடியாக ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 4th ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுறோம். 4 வாட்டி, அதாவது சேமாக இருக்கணும். நீங்கள் கேம்லின் க்ளூவும் சேமாக இருக்கணும், அதே மாதிரி ஃபெவிகம்மும் ஈக்குவல் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணால் தான் இந்த ஸ்லைம் வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்த ஸ்லைம் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இதை இப்போது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 30 to 40 செகண்டுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடும். இப்போவே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பவுலில் ஒட்டாமல் நமக்கு நடுப்புற வருது. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணப்போ அந்த பவுலில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வெளியில் வந்துடும். இப்போது நம்மளோட ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் இதை எடுத்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை விளாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டவே ஒட்டாது. அதே மாதிரி அந்த கலரோட ஸ்டெயினும் உங்கள் கையில் இருக்காது. பர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற ஸ்லைம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம செஞ்சிட்டோம். இது வந்து நம்ம எந்தவித ஆக்டிவேட்டரும் எந்தவித போராக்ஸும் யூஸ் பண்ணாமையே நம்ம ஈஸியாக 2 க்ளூ வச்சு நம்ம செஞ்சிடலாம்.
சில டைம் நம்ம வீட்டில் செய்கிற ஸ்லைம் வந்து நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த ஸ்லைம் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற ஸ்லைம் வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதெல்லாம் இதில் தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எல்லோ, ஆரஞ்சு அது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நான் இது ஒரு மாதிரி ரெட் கலர் சூஸ் பண்ணதுனால இது பார்க்குறதுக்கே அல்வா மாதிரி இருந்தது. அதுலேயே அந்த கோல்டன் கலரில் இருக்கிறது அப்படியே முந்திரி பருப்பு மாதிரி அல்வா மாதிரியே எனக்கு இது ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்கள் கலர் சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஃபஸ்ட் டைம் செஞ்ச ஸ்லைம் கூட அவ்வளோ நல்லா வரல. இந்த செகண்ட் டைம் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணி செய்கிறப்போ ரொம்ப நல்லாவே அந்த ஸ்லைம் மாதிரியே வந்துருந்தது. இங்கே பாருங்கள், நல்லா இழுக்க முடியுது. நல்லா இது வச்சு விளையாடுறதுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த க்ளூவோட ஸ்மெல் வந்து இருக்குது. அது மட்டும் நீங்கள் ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த க்ளூவோட ஸ்மெல் மட்டும் என்னமோ ஒரு மாதிரி ஏதோ மெடிக்கல் ஷாப்புக்கு போன மாதிரி ஒரு ஸ்மெல் அடிக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்லைம் வந்து விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. அந்த கலரும் நம்ம கையில் ஒட்டலை. கலரோ இல்லை அந்த க்ளூவோ எதுவுமே நம்ம கையில் ஒட்டலை. இது மாதிரி ரொம்ப ஹார்டாச்சுன்னா கொஞ்ச நேரம் நீங்கள் அது வச்சிங்கன்னா அது திரும்ப பழையபடி வந்துடும். இந்த ஸ்லைம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. பார்க்குறப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே செய்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நீங்கள் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இந்த 2 இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணியே ஒரு 4-5 வாட்டி செஞ்சு பார்த்தேன். அப்போல்லாம் வரல. அதுக்கப்புறம் 2மே ஈக்குவல் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுறப்போ தான் எனக்கு இந்த ஸ்லைம்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு அது வந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.